இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமாக இருக்கும். டிகேவி ராஜாஸ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பட்டியல் மாற்றம் குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் பல்லாவரம் ரவிக்குமார் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். டிகேவி மீடியாவுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வரீங்க, இதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சமூகம் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கு தலை வணங்குகிறேன். இன்று நம்ம குறிப்பாக பட்டியல் வெளியேற்றம் ஆதரவு எதிர்ப்பு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் பட்டியல் வெளியேற்ற ஆதரவு ஒரு புறம், பட்டியல் வெளியேற்ற எதிர்ப்பு ஒரு புறம், இந்த இரண்டையும் தாங்கள் மற்றும் தாங்கள் சார்ந்த சமூகம் எப்படியா பார்க்குது? இல்லை, இந்த கோரிக்கையில் வந்து சில முரண்பாடுகள் வந்து இருவருக்குள்ள வந்து அப்பப்போ தோணுது. ஆனால் ஒரு சமூகத்தில் வந்து பட்டியல் வெளியேற்றம் வேண்டும், பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் என்று கேட்பதற்கு இருவருக்குமே உரிமை உண்டு. கேட்பவர்களுக்கு சில காரணங்கள் இருக்கலாம், வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அதனால் உறவுகள் வந்து இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு பட்டியல் வெளியேற்றத்துடைய தேவை என்பதை உணர்ந்தவர்கள் வேண்டாம் என்பவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த நிகழ்வு நடந்தால் சமூகத்தில் உள்ள முரண்பாடுகள் குறையும். பெரிய அளவில் முரண்கள் இல்லை, பட் சோசியல் மீடியாக்களில் சிலர் வந்து விவாதங்கள் செய்கிற முறை தவறானதை. ஏன்னா வேணும் வேணான்னு சொல்வதற்கு சமூகத்தில் அனைவருக்கும் உரிமை உண்டு. வேண்டும் சொல்கிற நாம் அனைவரும் வேண்டாம் சொல்பவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். சமூகத்தில் உரையாடி தெளிவான ஒரு தெளிவான கருத்துக்களை உரையாடி நம்ம ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வென்றெடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன? ஒரே ஒரு விஷயம் தான், சிம்பிள். மக்கள் சக்தி. மக்கள் சக்தி ஒன்றுபட்டால் கட்டாயம். அந்த ஒரு அரசு ஜனநாயக நாட்டில் வந்து மக்கள் சக்தி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும். இதை மறுபடி நம்ம உரையாடிக்கிட்டே வரோம். அந்த மக்கள் சக்தியை தெளிவாக ஆளுகின்ற ஆள துடிக்கின்ற கட்சிகளுக்கு நாம் தெளிவுபடுத்திட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் நம் கோரிக்கை நோக்கி நகர்வார்கள். பல சந்தர்ப்பங்களில் நம் கோரிக்கையை பற்றி நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் ஒரு பெரும் சமூகம், தமிழகத்தில் வாழும் பெரும் சமூகத்தில் நாம் ஒரு பெரும் சமூகம், பெரிய ஓட்டு வங்கி உள்ள ஒரு சமூகம். ஆகவே எந்த அரசியல் கட்சியும் நாம் புறக்கணிப்பதற்கு தயங்குவார்கள். நாமல் மக்கள் சக்தியாக அரசியலாக எழுந்து நிற்கும்போது தாமாக அனைவரும் நம்ம நோக்கி வருவாங்க. இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது நகர்ப்புறங்களில் மட்டுமே பேசப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிறது. இது கிராமப்புறங்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா? இது ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமூகத்தோட கோரிக்கை தான். ஆனால் இந்த கேள்வி கேட்கும்போது தான் யோசித்தா ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய தேவை உள்ள சமூகம் தான் நம்ம சமூகம். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு தேவை உள்ள சமூகம் இருக்கும்போது இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் அந்த பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், பல விஷயங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி தேவை உள்ள சமூகம் இருக்கும்போது கிராமப்புறங்களில் வந்து இந்த கோரிக்கையை வந்து முழுமையாக புரிந்து கொண்டு கேட்கிறார்களா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்கின்ற சமூக பணியாளர்கள், சமூக களப்பணியாளர்கள், அமைப்புகள், முக்கியமாக நம்ம மாபெரும் தலைவர்கள், நம் தலைவர்கள், இவர்கள் எல்லாருமே மக்களை நோக்கி செல்லவில்லை. மக்களை நோக்கி சென்றார்களா, மக்கள்கிட்ட கொண்டு போய் தெளிவுபடுத்தினார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த சமூகம் ஒட்டுமொத்த சமூகத்தின் கோரிக்கை என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். நிச்சயமாக. ஒருவேளை பட்டியல் மாற்றம் நடக்கும் பட்சத்தில் இந்த மக்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும்? இல்லை, இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை கேட்கும் போதே பேரலா ஒரு புறம் இந்த சமூகம் வந்து சரியான பாதையில் இயங்கவும் சரியாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு அரசியலாக இந்த சமூகம் மாற வேண்டும், அரசியல் நோக்கி நகர வேண்டும், அரசியல் புரிதல் உள்ள சமூகமாக ஓட்டு போட தெரிந்த சமூகமாக மாற வேண்டும். இது முதல். இரண்டாவது, பட்டியல் வெளியேற்றத்திற்கு பிறகு நம் சமூகத்திற்கு தேவையான பல விஷயங்களை செய்வதற்கான தளங்களை இப்போது உருவாக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அவர்கள் வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, அவருடைய சமூக பாதுகாப்பு, அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளம், சட்ட ரீதியான
இந்த மாதிரி பல தளங்களை வந்து நம்ம உருவாக்கணும். ஏனென்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறும்போது பல கேள்விகள், பல சர்க்கிள்கள், பல எதிர்பார்ப்புகள், அப்புறம் வந்து நமக்கு வந்து பல இழப்பீடுகள் ஏற்படும். அதெல்லாம் வந்து இந்த சமூகம் தான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாயும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஆதரவு மக்கள், அதாவது மக்கள் சக்தியிடம் எப்படி உள்ளது? இது வந்து இந்த சமூகத்தின் உயிர்நாடி கோரிக்கை, இந்த சமூகத்தின் தேவையான கோரிக்கை. ஏனென்றால் பட்டியல் வெளியேற்றத்தை வந்து இந்த சமூகம் கேட்கறதுன்றதை விட கேட்க வைக்கப்பட்டுள்ளோம், அதுதான் உண்மை. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் தமிழ் சமூகத்தில் ஆள் துடிக்கிற அத்தனை கட்சிகளும் இந்த சமூகத்திற்கு ஒரு கோட்டா என்ற ஒரு சிஸ்டத்தை கொடுத்து, ஒரு பங்கீடு என்ற ஒரு சிஸ்டத்தை கொடுத்து அசிங்கப்படுத்தி தான் வந்துருந்தாங்களோ ஒழிஞ்சு அந்த சமூகத்திற்கான மாற்றத்தையோ பொது சமூக பார்வையில் ஒரு சமூக மாற்றத்தையோ சிந்தனை மாற்றத்தையோ ஏற்படுத்த எந்த கட்சியும் வந்து முன் வரல. எல்லா கட்சியும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற ஒன்றை கொடுத்து அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்களை அதே நிலையில் வைத்துள்ள வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த மக்களினுடைய கோபம். அதன் வெளிப்பாடு தான் பட்டியல் வெளியேற்றம். குறிப்பாக இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேறி மற்ற பட்டியல் இடம்பெற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இது பல காரணங்கள் இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய உளவியல் பிரச்சனை. ஒரு இடத்தில் இருக்கிறோம், அந்த இடத்தில் என்னை வைத்துக்கொண்டு என்னைக்கு வந்து ஏதோ கொடுக்குறோம் என்ற ஒரு இதை கொடுக்குறான், எஸ்சி வந்து இவ்வளவு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம், இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறோம் என்று சொல்லிக்கொண்டு என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு பாருங்க, அதோட வலியை வந்து அனுபவித்தால் தான் தெரியும். எந்த மாதிரியான அசிங்கம் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, அதுக்கு உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ பல உதாரணங்கள் இருக்குது. ஒரு உதாரணம் வந்து ஒரு நண்பர்களுடன் உரையாடி கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒருவன் வந்து அந்த பகுதியில் வந்து எஸ்சி மக்கள் வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லுவான். இன்னொன்று வந்து எஸ்சி மக்கள் தான் இதை பண்ணுவான்னு சொல்லுவாங்க. மனித சமூகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான் சிந்திக்க போகிறார்கள், ஒரே மாதிரி தான் தவறுகள் செய்ய போகிறார்கள், ஒரே மாதிரி தான் இயங்க போகிறார்கள். அதுன்னு எஸ்சி மக்கள் மட்டும். அப்போ அந்த ஒரு புள்ளி ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றதுனால தான் வெளில. இன்னொன்று வந்து இதை நாங்கள் இன்றைக்கி ஏன் வந்து இதை கேட்க ஆரம்பிக்கிறோம்? இத்தனை ஆண்டு காலம் சட்டத்தில் இயற்றப்பட்டு இடஒதுக்கீடு கொடுத்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆண்ட கட்சிகள் அனைவரும், மத்திய மாநில அரசுகள் அனைவரும் அதை செய்ய தவறி இவர்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்று வச்சிருக்கிற போது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் இங்கே இருக்கணும்னு நினைக்கிற போது தான் நாங்கள் இதை விட்டு வெளியே வர நினைக்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவது, பட்டியலில் இருக்கனால எங்களுக்கு பல விதத்தில் இழப்பீடு இருக்குது. பல விதத்தில் நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் இழந்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கான பங்கீடுகளை இழந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் பங்கீடுகள் மறுக்கப்படுகிறது அனைவராலும், அனைத்து பொது சமூகத்தாலும், அனைத்து கட்சிகளாலும். அதுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன். எந்த கட்சியிலாவது எங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் இப்போ இருக்கிற பகுதியில் ஏதாவது கிடைக்கிறதா? மாவட்ட தலைவர்கள் கிடைக்கிறதா? இல்லை. ஏன்னா நாங்கள் எஸ்சி. இந்த பட்டியலில் இருக்கிற ஒரே காரணத்தினால மட்டுமே எங்களுக்கு கட்சியின் உயர் பதவிகள் மறுக்கப்படுகிறது. போலிக்கு ஓட்டு வங்கிக்காக மாநில துணைத் தலைவர், மாநில துணைச் செயலாளர் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு பொம்மை மாதிரி. இதை கடந்து தொழில், வணிகம் எல்லா இடத்துலையும் சாதிய வேறுபாடுகள் முழுமையாக பார்க்கப்படுகிறது. எல்லா கட்சியிலையும் சொல்கிறப்போ ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா பாஜகவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாநில பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய பாலகணபதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார். ஏன்னா நீங்கள் 19 சொல்கிறப்போ நம்ம அதை நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். தமிழகத்தில் பாஜக வருமா வராதா என்று கேள்வி கேட்டிருந்த காலகட்டங்கள் உண்டு. தமிழகத்தில் ஆதரவே இல்லாமல் இருந்த காலகட்டங்கள் உள்ளது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் முதலில் பாஜகவில் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை விதைத்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர். நாங்கள் தான் முதலில் தமிழகத்தில் பாஜக வளர்கிறது என்ற ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் அவர்களுக்கு முழு மனதோடு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எங்களுடைய பெயரை உலகமறிய செய்த மோடி அவர்களுக்கும், அமித்ஷா அவர்களுக்கும், மத்தியில் உள்ள அனைவர்களுக்கும், அனைத்து உறுப்பினர்கள், அனைத்து பிஜேபி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாகவும், எங்களை இதுவரைக்கும் கண்டுகொள்ளாமல் ஓசி ஓட்டாக வைத்திருந்ததனுடைய கோபத்தின் வெளிப்பாடாகவும் நாங்கள் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். ஆகவே மத்தியில் வந்து
ஜனாதிபதி கொடுத்துருக்குறாங்க, எல்லா பதவி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து தமிழகத்தில் வந்து சில பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓகே தான். ஒரு அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம், போராளி சமூகம், தன்னை அரசியலில் அடையாளப்படுத்தி துடிக்கின்ற ஒரு சமூகத்திற்கு தேவையான பகுதிகள் வந்து தேவையான பதவிகள் வந்து முக்கியமாக வட்டம், ஒன்றியம், மாவட்டம். இந்த பொறுப்புகளை எல்லா அரசியல் கட்சிகளும், உதாரணமாக பிஜேபி உள்பட அனைவரும் கொடுத்தால் மட்டுமே அந்த சமூகம் அரசியலாக எழ முடியும். ஆனால் கொடுக்கிற அத்தனை பதவிகளும் கடமைக்கு, அரசியலுக்கு, இணை துணை, அரசியலுக்காக கொடுக்கப்பட்ட பதவிகள். சரி, எடுத்துப்போம். கொடுத்த அத்தனை பதவிகள் கொடுத்த அத்தனை உறுப்பினர்களும் கௌரவமாக நடத்தப்பட்டார்களா? அவர்களுக்கான சுதந்திரம் இருக்கிறதா கட்சியில்? ஒரு பல பேரை சொல்ல முடியும். நான் ஒவ்வொருத்தரையும் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா எதிர்வினை பண்ணுவதற்காக சொல்லவில்லை. சமூகம் சார்ந்து ஆதங்கத்தினால் சொல்லப்படுறதான் இந்த எல்லா விஷயங்களும். அதனால் வந்து எங்களுக்கு முறையான விஷயங்கள் கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் குறிப்பிடுகிறேன். இந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் ஒருவேளை நடக்கும் பட்சத்தில், பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் பட்சத்தில் இழப்புகள் எப்படி பார்க்குறீங்க? இழப்புகள் இருக்குமா? அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் கிடைக்கும் பட்சத்தில் கேள்வியே கிடையாது. வென்றெடுப்போம், வென்றெடுத்தே தீர்வோம். செய்தியாளராக அதைத்தானே நம்ம இல்லை, அப்படி இல்லை. இது வந்து அனைத்து கட்சிகளுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக கூட சொல்கிறோம். வருங்காலங்களில் எங்கள் ஓட்டு உங்களை பாதிக்கும். அதை தெரிந்து கொண்டு கட்டாயமாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பட்டியல் மாற்ற கோரிக்கை நிறைவேறும் பட்சத்தில் சில இழப்பீடுகள் இழப்புகள் கட்டாயமாக வந்து இருக்குது. சில இழப்புகளை நாங்கள் வந்து எதிர்ப்பு நோக்கியே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தாலும், அந்த இழப்புகளை மீறி பல மடங்கு உளவியலாக நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம். எங்களுக்கு இந்த உளவியல் பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியில் வந்தாலே எங்களுடைய வேகமும் எங்களுடைய செயல்பாடுகளும் பல மடங்கு உயரும். அப்படி உயரும் பட்சத்தில் இந்த இழப்பீடுகள் சாதாரணவை, இழப்புகள் சாதாரணவை. இழப்புகள் சாதாரணவை. ஆகவே பல நேரங்களில் எங்கள் உளவியல் பிரச்சனையாலேயே எங்களுடைய அறிவை, எங்களுடைய திறமைகளை நாங்கள் சில இடங்களில் வெளிப்படுத்த தவறுகிறோம். எங்களுக்கான சில கிடைக்கக்கூடிய சில விஷயங்களும் கிடைக்காமல் தவிர்த்து வருகிறது. இதை உணர்ந்து தான் நாங்கள் பட்டியல் வெளியிட்டு வெளியே வருகிறோம். வெளியே வரும்பொழுது உள்ள இழப்புகள் நாங்களே இங்கே சமூகமாக செய்து கொள்வோம். அதற்கான களப்பணியும் இந்த சமூகம் செய்து கொண்டு வருகிறது. எங்கெங்கெல்லாம் இழப்புகள் ஏற்படும், அந்த இழப்புகளை எப்படி சரி செய்யலாம் என்று பல விதங்களில் எங்களை நாங்களே தயார்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே இழப்புகளை மீறி எங்களுடைய உளவியல் பிரச்சனை தான் முக்கிய காரணம் என்ற நோக்கத்தில் இந்த பட்டியல் வெளியீட்டை நாங்கள் எதிர்கொள்கிறோம், வரவேற்கிறோம். அதற்காகவும் இந்த சமூகம் தயாராக உள்ளது. இழப்புகள் சரி செய்ய எந்த மாதிரியான நிவாரணம் எடுக்கப்படும்? இது வந்து இழப்புகள் வந்து சில இழப்புகள் இருக்கிறது. உயர்கல்வியில் பொருளாதார அடிப்படையில் சில பேர்களுக்கு வந்து தடங்கல்கள் ஏற்படும். அதற்கு இந்த சமூகம் அவர்களுக்கு உதவ வேண்டும். அதற்கான சில உதவிகள் செய்யும் அமைப்புகள், சில விஷயங்கள் வர வேண்டும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் எல்லாவற்றிலும் சிறிது காலம் இந்த சமூகம் சில இழப்புகளை சந்திக்கும், சில பிரச்சனைகளை சந்திக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. அதை தாங்கி கொண்டால் வருங்கால சங்கதிகள் பல மாற்றங்களை, பல வெற்றிகளை எட்டும். அதாவது உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி அரசியலில் பல பதவிகள் வரும். அது மாதிரி வந்து தொழிலில் பல இடங்களில் நம்ம வந்து தடையில்லாமல் இயங்க முடியும். பொது சமூகத்தில் நண்பர்களாக, உறவுகளாக, தமிழ் சமூகமாக இயங்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள், பல மாற்றங்கள் வரும். இது எல்லாமே நிகழ வேண்டும் என்றால் இடமாற்றம் தேவை. அந்த இடமாற்றத்தை தான் நான் கேட்குறோம். கடைசியாக ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், இந்தியாவின் உலகின் அறிவுஜீவி அம்பேத்கர் அவர்கள் ஏன் மத மாற்றத்தை முன்னெடுத்தார்? என் பார்வையில் ஒரே ஒரு விஷயம்தான். அவர் ஏன் முன்னெடுத்தார் என்றால், இந்த இடத்தில் இருப்பதனால் அவனால் சுயமாக இயங்க முடியவில்லை மற்றும் இந்த இடத்தில் இருப்பதால் அனைவரும் அவர்களை அப்படியே வைத்துள்ளார்கள். அந்த ஒரு இடத்திலிருந்து மாறினால் இவனுடைய மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் வந்து ஒரு மதத்திலிருந்து ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்தார்கள். அதே தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்தில் எங்களுக்கான மரியாதையும் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அது எங்களுக்கான இடமும் இல்லை என்ற புரிதலின் அடிப்படையில் தான் ஒரு இடமாற்றம் கேட்கிறோம்.
நிச்சயமா ஐயா. அந்த அம்பேத்கர் அவர்கள் என்ன மத ரீதியாக இடமாற்றம் கேட்டார்களோ இன்னைக்கு நாங்கள் ஜாதி ரீதியாக இடமாற்றம் கேட்கிறோம். ஆகவே இதை எல்லோரும் புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். கட்டாயமாக பட்டியல் வெளியேற்றத்தை வென்றே எடுப்போம். பட்டியல் வெளியேற்றம் கிடைத்த பிறகு உள்ள இழப்புகளும் நாங்களே எங்கள் சமூகமாக சரி செய்து கொள்வோம். அதை உளவியலாக புரிந்து கொண்டுதான் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் ஒட்டுமொத்த சமூகமாக கேட்போம். நன்றி. நிச்சயமா ஐயா. தங்களுடைய பதிலுக்கும் மிக்க நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.